பிரியங்கா, இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூ மந்த் டே அப்படின்னு சொன்ன பாத்தியா, அப்பவே எனக்கு வாய் வந்து துரு துருன்னுச்சு. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்பதான் அதை சொல்றதுக்கான நேரம் வந்திருக்கு. அது என்ன அப்ப ஏதோ சொல்ல வந்தேன்ற, இப்ப என்னமோ சொல்லணும்னு தோணுதுன்ற, என்ன இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் விடியுது. அதான் அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல். இந்த ஹாப்பி நியூ இயர் கூட பரவாயில்ல, ஆனா ஹாப்பி அன்னையர் தினம், ஹாப்பி தந்தையர் தினம், ஹாப்பி பக்கத்து வீட்டுக்காரன் தினம் அப்படின்னு எல்லா நாளையும் கொண்டாடுறது வந்து ரொம்ப ஓவர். கரெக்டுப்பா, இது கூட பரவாயில்ல. இன்னும் 2 வாரத்துல காதலர் தினம் வர வந்துட்டு இருக்கு. சும்மா பச்சை மஞ்சள் சிவப்பு கருப்பு தான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்திட்டு இருப்பானுங்க பாரு. நான் கூட இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஆனா அதை விட காதலர் தினம் வந்து தனியா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. காதலிக்கிறவங்களுக்கு எல்லா நாளுமே காதலர் தினம் தான் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தானே? வெரி குட். சரி, இந்த டே கொண்டாடுற பழக்கம்லாம் எப்படிப்பா வந்துச்சு? கரெக்ட். இப்போ அதை சொல்றதுக்கு தான் நம்ம வெண்ணிராஜமூர்த்தி சார் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்டலாமா? சொல்லுங்க சார், ஏன் இந்த வழக்கம்? அன்புள்ள சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு சில தினங்கள் ஞாபகம் இருக்கும். உதாரணமா பிறந்த நாள், திருமண நாள், பொண்டாட்டியோட பிறந்த நாள், இது அவசியம் ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தையுடைய பிறந்த நாள், வேலையில் சேர்ந்த நாள், இஎம்ஐ கட்ட வேண்டிய நாள், இப்படி எத்தனையோ இருக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு அவங்க அம்மா அப்பா பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டவுட்டு தான். ஆண்டவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தாயை அனுப்பி வச்சிருக்கிறான். ஒருத்தி முதல்ல பெண்ணா பிறக்கிறா, அதுக்கப்புறம் தாயா பிறக்கிறா. ஒரு தாயுடைய சிறப்பே அவகிட்ட இருக்கிற தாய்மைங்கிற உணர்ச்சி தான். தாய்மைங்கிற உணர்ச்சி உலகத்தில் இல்லைன்னா நாம் எல்லாருமே பிறந்த உடனே அனாதையா ஆயிருப்போம். ஆக அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தாயை கொண்டாடி பாராட்டி நன்றி தெரிவிக்கத்தான் மதர்ஸ் டே, அன்னை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுறது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாயை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருமையில் அன்னை தினம்னு வச்சாங்களே தவிர பன்மையில் அன்னையர் தினம் அப்படின்னு வைக்கல. ஆமாம், இந்த மதர்ஸ் டே எப்போ எப்படி ஆரம்பிச்சது? ஆதி காலத்தில் கிரீஸ் நாட்டில் கடவுளுக்கெல்லாம் தாயாக இருந்த ரியா அப்படிங்கிற பெண் தெய்வத்தை வருஷா வருஷம் கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. அதே போல் ரோமாபுரியில் ஜூனோ அப்படிங்கிற ஒரு தாய் தெய்வத்தை அவங்க கொண்டாடிக்கிட்டு வந்தாங்க. மேட்டனோலியா அப்படிங்கிற இந்த திருவிழாவானது வருஷா வருஷம் நடைபெற்றுக்கிட்டு வந்தது. இன்னைக்குள்ள இந்த மதர்ஸ் டே கான்செப்டுக்கு அதுதான் கரு ஆரம்ப காலம் அப்படின்னு நாம சொல்லணும். அமெரிக்காவை சேர்ந்த ஜூலியா ஹோவிஸ், ஆன் மேரி ஜார்விஸ் அப்படிங்கிற 2 பெண்மணிகள் மதர்ஸ் டேயை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாடுபட்டாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சி தோல்வியை அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆன் மேரி ஜார்விஸோட மக அன்னா ஜார்விஸ் அப்படிங்கிறவங்க தான் தாயோட கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடி போராடி கடைசியாக வெற்றி அடைஞ்சாங்க. 1914 அப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன் மதர்ஸ் டே செலிப்ரேஷனை அதிகாரப்பூர்வமாக அப்ரூவ் பண்ணி மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி அன்றைக்கு விடுமுறை தினம்னு அவர் அறிவித்தார். ஆக மறுபடியும் மதர்ஸ் டேயை உலகுக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா தான் அப்படின்னு நாம் திட்டவட்டமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கம் பல நாடுகளில் பரவிச்சு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் டேன்னு ஒன்று அப்போ கிடையாது. ஆனால் கிராமங்களில் அக்டோபர் மாதத்தில் துர்கா பூஜா, அதாவது துர்கா தேவியை தாயா நினைச்சு கொண்டாடுவாங்க. நேபாளில் இன்னைக்கும் மாத்ரு தீர்த்த பூஜா அப்படின்னு ஒன்றை கொண்டாடுறாங்க. அதாவது அன்னைக்கு எல்லாரும் ஒரு குளத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த குளத்து நீரில் தன் தாயோட முகம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் மேற்கத்திய கலாச்சாரத்தோட பாதிப்புனால நகரங்கள்லையும் சிட்டிகள்லையும் மதர்ஸ் டேயை ஒரு ஸ்டைலாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம். முன்னெல்லாம் ஆண்களுக்கு பெண்கள் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பெண்களுக்கு ஆண்கள் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால தானோ என்னமோ ஃபாதர்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம். சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னால் பேபிலோனில் எலிமுசு அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தான் தந்தையை பாராட்டி அவர் நீடூழி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு களிமண் பலகையில் எழுதி வச்சிருந்தான். அதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல நாடுகளில் ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் கத்தோலிக்க சர்ச் சென்ட் ஜோசப் டேயை ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடிக்கிட்டு வந்தது. மத சார்பு இல்லாமல் எல்லா நாடுகளும் ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்தது சொனோரா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி. அந்த சொனோராவுடைய அப்பா பேர் ஹென்ரி ஜாக்சன். அவருடைய மனைவி இறந்த அப்புறம்
அவர் தன்னுடைய 5 குழந்தைகளையும் சுயநலம் இல்லாத ஒரு தியாகத்தோட கண்ணும் கருத்துமா வளர்த்துக்கிட்டு வந்தாராம். அதனால சொனோரா தன் தந்தைக்கு நன்றி செலுத்துற வகையில ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடணும்னு பிரியப்பட்டாங்க. மத சார்பு இல்லாம இந்த ஃபாதர்ஸ் டேயை எல்லா நாடுகளும் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் சொனோராவுடைய நோக்கம். அதாவது தாய்க்கு சமமா தந்தையும் பாராட்டி நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கப்புறம் 1972 அப்போ அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த நிக்சன் அவர்கள் இந்த ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை ஃபாதர்ஸ் டே அப்படின்னு ஒரு தேசிய கொண்டாட்ட நாளா அறிவிச்சாங்க. விமன்ஸ் டே, அதாவது பெண்கள் தினம்ங்கிறது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும், ஆண்களுக்கு சமமா வேலை வாய்ப்பும் ஊதியமும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் கலரோட கிழக்கு ஐரோப்பா, ரஷ்யா நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 1909ஆம் ஆண்டு சோஷலிஸ்ட் பார்ட்டி அமெரிக்காவுக்கு இதை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய பல நாடுகளில் இது பரவிச்சு. காலப்போக்கில் இது அரசியல் சாயத்தை இழந்து ஒரு சமூக நிகழ்ச்சியா ஆயிடுச்சு. அன்பையும் தியாகத்தையும் நாம அன்னை கிட்ட கத்துக்கணும். வாழும் முறைகளை நாம தந்தை கிட்ட பயிலணும். அறிவையும் ஞானத்தையும் நம்ம ஆசிரியர்கள்ட்ட இருந்து பெறணும். அருளையும் ஆசையும் நாம ஆண்டவங்கிட்ட கேட்கணும். இந்த அடிப்படையில தான் நம்முடைய ஆசிரியர்களை கௌரவப்படுத்துறதும் நன்றி சொல்றதும் நமக்கு ஒரு கடமையா ஆயிப்போச்சு. இந்திய ஜனாதிபதியா இருந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த அறிவாளர், அரசியல் ஞானி, உலக புகழ்பெற்ற தத்துவ மேதை. இருந்தாலும் அவர் ஆத்மார்த்தமா விரும்பினது டீச்சரா இருக்கிறது தான். அதனால அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம நாட்டில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு விமர்சையா கொண்டாடப்படுது. நம்ம குழந்தைகள் எல்லாரும் சாச்சா நேரு, அங்கிள் நேருன்னு காலம் சென்ற ஜவஹர்லால் நேரு மேல ரொம்ப பாசமும் அன்பும் வச்சிருந்தாங்க. அதனால ஜவஹர்லால் நேரு பிறந்த தினமான நவம்பர் 14ஆம் தேதியை நாம குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இப்படி எத்தனையோ தினங்கள் இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு தினம் இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்குது. அதுதான் வேர்ல்டு லாஃப்டர் டே, அதாவது உலக சிரிப்புலி தினம். சிரிப்பாலையும் நகைச்சுவையாலையும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சுமூகமா தீர்த்து நாம அமைதியை நிலைநாட்டலாம். ஆக நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது உடல், உள்ளம், உறவு இது எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். 1998ஆம் ஆண்டு மும்பையில் வேர்ல்டு லாஃப்டர் கிளப் தொடக்க விழாவில் 12,000 பேர் கலந்துகிட்டு ஒரு சிரிப்பு சுனாமியை ஏற்படுத்திட்டாங்களாம். இப்போ 65 நாடுகளில் 6,000 லாஃப்டர் கிளப்புகள் இயங்கிக்கிட்டு வருது. ஜூலை 1ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஜோக் டே அப்படின்னு ஒன்னையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஜோக்ஸ் அடிச்சு மற்றவங்களை சிரிப்பு கடல்ல மூழ்கடிக்க வைப்பாங்களாம். ஆக புவி ஈர்ப்பு சக்திக்கு அடுத்ததா சிரிப்புக்கு தான் ஈர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு நாம சொல்லலாம். நான் சிரிக்காத நாளெல்லாம் நான் வாழாத நாள் அப்படின்னு சார்லி சாப்ளின் சும்மாவா சொன்னாரு?